கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த எல்லாரையும் சிசுமாய் இந்த வீட்டு குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவதான இறுதிராஜன் குடும்பத்திற்கும், சுதர்சனுடைய குடும்பத்துக்கும், பிரவீனுடைய குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சபையிலிருந்து கடந்து வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நமக்கு கடந்து சொல்லலாம். லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தாரோடு கூட கடந்து வந்திருக்கிற தேவ ஜனத்தோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளும் தகப்பன். ஆமென். நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதான தகப்பன். இந்த வசனம், இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாமே நன்றாய் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஒரு வீட்டிலே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்த பிள்ளை இளைய குமாரன். இளைய குமாரன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனுடைய சொல் பேச்சு கேட்காம தனக்கு வர வேண்டிய எல்லா பாகத்தையும் வாங்கி கொண்டு தன்னுடைய நண்பர்களோடு கூட போய் தூர தேசத்திலே போய் துன்மார்க்கமா ஜீவித்து எல்லாம் செலவழிச்சுட்டான். எவ்வளவோ சொல்லி பார்த்தார், அப்பா கேட்கல. போய் எல்லாம் செலவழிச்சு புத்தி தெளிந்த போது தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவன் திரும்பி வரும்போது தகப்பனானவர் செய்கிறதான சில செயல் கிரியைகளைத்தான் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மகன் கீழ்ப்படியவில்லை, துரோகம் செய்தான், அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கல, வார்த்தைக்கு கனம் கொடுக்கல, துன்மார்க்கமா ஜீவித்தான், மோசமான ஜீவிதம், என்னென்ன செய்ய முடியும் எல்லாம் செஞ்சுட்டான். இப்போ தான் புத்தி தெளிந்து உணர்ந்த போது திரும்பி வரும்போது அந்த தகப்பனானவர் அந்த மகனை அவனை வெறுமையாய் விடவில்லை, அப்படியே அங்கே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பனுடைய அந்த குணாதிசயத்தை அங்கே பார்க்கிறோம். அங்க பாருங்க, அந்த தகப்பன் தன் நாடி நரம்புகளில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களிலும் ஒவ்வொரு ரியாக்ஷன் காமிக்கிறார். அல்லேலூயா. நாமும் பல வேளை இப்படித்தான் துன்மார்க்கமாய் அவனுடைய சந்நிதி விட்டு தூரம் போய்விட்டோம், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனோம், அவருடைய வழிகளில் நடக்கவில்லை, சாட்சியின் ஜீவியத்தை கெடுத்து விட்டோம், குடும்ப பெயரை கெடுத்துட்டோம், அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கல, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோம், அவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போயிட்டோம், வசனத்துக்கு கீழ்ப்படியல, சாட்சியாய் வாழல, அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, நீ என்ன செஞ்சாலும் நீ என்னுடைய மகன். நீ உணர்த்தி வைக்கும் போது, நீ தொடப்படும் போது, உன்னோடு கூட இடப்படும் போது, உன்னோடு கூட சோத்திரம் நீ உணர்த்தப்படும் போது என்னுடைய சமூகத்தில் நீ கடந்து வருகிறார். ஒவ்வொரு வேளையும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையில நம்ம கேட்ட அந்த வார்த்தையினுடைய கன்டினியூஷன் கூட நீங்க எடுத்துக்கலாம். நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன். இங்க பாருங்க, அந்த தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த மகன் ஸ்தோத்திரம் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, முதலாவது தன் தகப்பன் மனம் திரும்பி வருகிற மகனை காண்கிறார். அல்லேலூயா. நீ இருக்கிறதை ஆண்டவர் காண்கிறார், உன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் காண்கிறார், உன்னுடைய சிச்சுவேஷன் ஆண்டவர் காண்கிறார், உன்னுடைய வேலையை காண்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை காண்கிறார், உன்னுடைய சூன்யமான நிலைமைகளை காண்கிறார், உன்னுடைய பலவீனங்களை காண்கிறார், உன்னுடைய துன்பங்களை காண்கிறார், உன்னுடைய அவஸ்தைகளை காண்கிறார், உன்னுடைய கவலையை காண்கிறார், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பேதுருவுக்கு ஒரு என்கவுண்டர் நடந்து சொன்ன இல்லையா? முதலாவது அவனுக்கு என்கவுண்டர் நடப்பதற்கு முன்னாடி அவனுடைய படகை கண்டார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் இருக்குது.
சூன்யமான அந்த படகை கண்டார். அவருக்கு தெரியும், கண்ட உடனே தெரியும் இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும், இந்த படகு நிறைய போகிறது, ஆஸ்வாத்தை இவனுக்கு கொடுக்க போகுது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த வகையிலே ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவர் கண்ணு கொண்டு காண்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஈசாக்கு பலி செலுத்த கொண்டு போகும்போது, ஆமென், மோரியா மலையில கொண்டு போவதற்கு முன்னாடியே ஆண்டவர் கண்டிருக்கிறார். இவனுக்காய் ஆயத்தப்பட்ட ஒரு கடா அங்கே என்ன ஆயத்தப்படுத்தி அங்கே ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஈசாக்கினுடைய நிலைமை, அந்த சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அங்க கண்டதுனாலதான் ஆண்டவர் முன்கூட்டியே அங்க ஆயத்தப்படுத்தி வச்சார். அல்லேலூயா. அப்ப இந்த தகப்பன் முதலாவது தன்னுடைய மகனை கண்டு தன்னுடைய கண்களினாலே அவர் காண்கிறார். இன்னைக்கு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய நிலவார்களையும் அவர் நம்முடைய தேவன் அல்லது நம்முடைய தகப்பன் அவர் காண்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, அதே வசனத்துல கண்டு மனதுருகி, ஆமென், உள்ளங்கொண்டு இருதயம் கொண்டு மனதுருகுகிற ஒரு தெய்வன் நமக்காய் இருக்கிறார். உன்னுடைய அவஸ்தைகளை பார்த்து, உன்னுடைய சிச்சுவேஷனை பார்த்து, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து, உன்னுடைய இன்னல்களை பார்த்து, உன்னுடைய கூட பிறந்த சகோதரன் கண்டும் காணாமல் போகலாம், தகப்பன் கண்டும் காணாமல் போகலாம். உங்களுடைய சரீர பிரகாரமான தகப்பன் சொல்றேன், சரீர பிரகாரமான தாய் கண்டும் காணாமல் போகலாம், மனைவி கண்டும் காணாமல் போகலாம், கணவர் கண்டும் காணாமல் போகலாம். ஆனால் இயேசுவா அல்லது நம்முடைய பரம தகப்பனாக இயேசுவா அவர் மனதுருகுகிறார். உங்களை கண்ட மாத்திரத்தில் அவர் மனதுருகுகிறார். அப்படிதான் பாருங்க, அங்க ஒரு ஏழை தாய் விதவை தன் மகனை ஸ்தோத்திரம் மரித்து போனான், அவனை ஸ்தோத்திரம் அடக்கம் செய்ய கொண்டு போகும்போது எரிகோவினுடைய அந்த வாசலிலே அங்கே நிறுத்தி அந்த ஸ்திரீ மேல் இயேசு மனதுருகினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய்? அழாதே. மனதுருகி மரித்து போன அந்த வாலிபனை உயிர்ப்பிக்க செய்து ஆண்டவர் அந்த ஏழை விதவைக்கு தன் மகனை திருப்பி கொடுத்தார். நம்முடைய சூழ்நிலையிலே, நம்முடைய கஷ்டத்திலே, பிரதிகூலத்திலே, புத்திமுட்டுகளிலே நம்மை காண்கிற தகப்பன் அந்த நடந்த நிகழ்வில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாய் முழுமையாய் மனதிருக்கிற ஒரு தெய்வம் ஒன்று சொன்னால் அது நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. பாருங்க, ஏற்றுக்கொள்கிற தகப்பன் முதலாவது கண்ணு கொண்டு காணுகிறார், இரண்டாவது தன் இருதயம் கொண்டு மனதுருகுகிறார், ஆமென், மூணாவது ஓடி அப்படின்னு எழுதிக்க அந்த வசனத்துல. அல்லேலூயா. தன்னுடைய கால் கொண்டு பரிதவிப்பை வெளிப்படுத்தும் விதமாக மகனிடத்திலே ஓடுகிறார். இப்ப நம்முடைய பிள்ளைகளே கூட நீங்க கவனிங்கள, நம்முடைய பிள்ளைகள் கூட ஏதாவது கீழே தடுக்கி விழுந்துட்டாங்க, இல்ல குழியில விழுந்துட்டாங்க, இல்ல முள்ளு குத்திருச்சு அழுதுட்டு இருக்காங்க, என்ன செய்வீங்க? அப்படியே பார்த்துட்டு இருப்போமா? ஓடி போய் செய்வோம், தூக்கி எடுப்போம். அப்படிதானே? ஓடி போய் தூக்கி எடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அல்லது அங்க இருக்கிற தகப்பன் அந்த மகனுக்காய் அவனிடத்திலே அவர் கால்கள் கொண்டு ஓடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3 வருஷம் எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்யும்படியாய் அவர் கண்டு அவர் மனதுருகி கால்களினாலே நன்மை செய்கிறவராய் எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து அறிவித்தார். அப்படி யார் மூலமாவது சுவிசேஷம் கேட்டுதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கண்ட தேவன், நம்ம மீது மனதுருகிற தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? அல்லேலூயா. நம்மள்ட்ட செஞ்சிருக்காரு. அவர் சுவிசேஷமாய் கடந்து வந்து இன்னைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஓடி அவனிடத்தில் சொல்லுகிறார். அடுத்தது அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, கழுத்தை அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்படியே அரவணைச்சு
அவனை தன்னுடைய சொந்த மகனாகவே அவன் நினைச்சிட்டு வந்த என்ன, இனி மகனா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனாவது நீ ஏற்றுக்கொள்க, அந்த நினைவோடு தான் வர்றான். ஆனா இருந்த அதே இழந்து போன அதே ஸ்தானத்திற்கு அந்த தகப்பன் தன்னுடைய மகனை அதே பொசிஷன்ல கொண்டு வைக்கிறார். அவனிடத்தில் ஓடி போய் கட்டி அணைத்து கைகளினாலே கட்டி அணைக்கிறார். நீ துன்பப்படும் போது, நீ வியாகுலப்படும் போது, நீ கவலை கொள்ளும் போது, நீ ஸ்தோத்திரம் பிரச்சனை அனுபவிக்கும் போது ஆண்டவர் ஸ்தோத்திரம், நான் இருக்கிறேன் மகனே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று அவர் கட்டி அணைக்கிறவராயிருக்கிறார். அங்க 12 சீசர்களே அதிகமாய் கட்டி அணைச்சவர் தான் யோவான். நிறைய ரகசியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென். நீங்க ஆண்டவர் உன்னை கட்டி அணைக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது அங்க பாருங்க, கட்டி அணைத்துக் கொண்டே செய்யறாரு, முத்தம் செய்கிறார். அப்படியே சொல்லிருக்கீங்க, அவனை முத்தம் செய்தார். அந்த தகப்பன் முத்தம் செய்தார். ஒரு வாயினாலே முழு மனசோடு விட. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம உங்க பிள்ளைகளுக்கு நீங்க முத்தம் கொடுக்கிறீங்க இல்லையா, முத்தம் கொடுக்கும் போது அந்த உங்களுடைய அந்த எண்ணம், அந்த சிந்தை, அந்த நினைவு எவ்விதத்தில் இருக்கும் யோசிங்க. உங்க சின்ன உங்க பேர பிள்ளையா இருக்கட்டும், உங்க பிள்ளையா இருக்கட்டும், நீங்க முத்தம் கொடுக்கும் போது என்ன நினைவோடு கூட முத்தம் கொடுக்கிறீங்க, என்ன சிந்தையோடு கூட? பாசத்தை வெளிப்படுத்த வண்ணமாக அல்லது அன்பை வெளிப்படுத்த வண்ணமாக இல்லையா? எப்ப பார்த்தாலும் போய் முத்தம் எடுத்து முத்தம் கொடுப்பீங்களா? அந்த பாசம், அந்த அன்பு பொங்கி வரும்போது முத்தம் கொடுப்போம். அது தகப்பன் எல்லா சூழ்நிலையும் தகப்பனுக்கும் தெரியும், மகனுக்கும் தெரியும். இந்த தகப்பனானவர் அந்த மகனை ஏற்றுக்கொண்டு அதே ஸ்தானத்தில் அவனை வைத்து சகல விதத்திலும் அவனை உயர்த்தி வைக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு இந்த வீட்டு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின குடும்பத்தாரே, எனக்கு மிகுந்த சந்தோஷம். வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவையிலே நடத்தப்படுகிறீர்கள். ஆண்டவர் இந்த குடும்பத்தை காண்கிறார். உங்கள் மேல் அவர் மனதுருகிறார். உங்களிடத்தில் அவர் ஓடி வருகிறார். உங்களை கட்டி அணைத்து, உங்களை முத்தம் செய்து, உங்களை மகனாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, நான் உம்முடைய மகன்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டேன், உம்மை விட்டு தூரம் போயிட்டப்பா, உம்மை விட்டு நான் அகன்று போயிட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் ஓடி போயிட்டேன். ஏதோ சிந்தை கொண்டு, எண்ணம் கொண்டு, பேச்சுகள் கொண்டு, நினைவுகள் கொண்டு, கிரியைகள் கொண்டு அகன்று போயிட்டப்பா. இன்னைக்கு என்னோடு கூட உணர்த்திருக்கிறீங்க. நான் செய்யறது, நான் பார்க்கிறது, நான் பேசுகிறது, நான் நடக்கிறது தவறுன்னு உணர்த்திருக்கிறீங்க. என்னை உம்முடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் எனக்கு நல்ல தகப்பனாயிருந்து, நீர் என்னை காண்கிற தேவனாயிருக்கிறவர்கள், என்னை செம்மையான வழிகளிலே கரம் எடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் எனக்காய், என் குடும்பத்திற்காய், என் வேலைகளுக்காய் மனதிருக்கும். நீர் எனக்காய் ஓடி ஓடி வருகிறதை நான் என் கண்களால் காண்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை அரவணைக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய முழு அன்பையுமே எனக்கு தந்து சிலுவையிலே உம்முடைய அன்பை ஆண்டவரே என்னிடத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நான் சொந்த தகப்பனாய் ஆண்டவரே காண்பதற்கு நான் பெற்ற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் நாம் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். எல்லாரும்